இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அடுத்த வீட்டில் வண்ணச்சாயம் வீசி அடைத்த மூவருக்கு ஓராண்டு சிறை. கடந்த மார்ச் மாதம் பிரிக்ஃபீல்ட்ஸ் குடியிருப்பு பகுதியில் இருக்கும் வீடொன்றில் வேண்டுமென்றே வண்ணச்சாயம் வீசி அடைத்த மூவருக்கு நீதிமன்றம் 12 மாத கால சிறை தண்டனை விதித்துள்ளது. குற்றச்சாட்டின்படி 34 வயதான சிங் ஜிபிங் மற்றும் தியூஃபூங் சவுடன் இணைந்து 38 வயதான ஒய்ஹாங் லியோங் ஆகியோர் வேண்டுமென்றே வண்ணச்சாயம் வீசியதோடு மட்டுமல்லாமல் ஆக்சியா கார் மற்றும் யமஹா மோட்டார் சைக்கிளை 10,000 ரிங்கிட் மதிப்புள்ள சேதத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்திய அம்மூவரின் செயலை கண்டித்து இவ்வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலதிபரின் பணத்தை பதுக்கியதற்கு உதவிய நபர் மீது குற்றச்சாட்டு. கடந்த மார்ச் 20ஆம் தேதியன்று தாமான் ஸ்ரீ ஹர்தமாஸில் தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமான 1,50,000 ரிங்கிட் பணத்தை 65 வயதான நிங் யாம் கீயின் வங்கி கணக்கில் மறைத்து வைக்க உதவியதாக சந்தேகிக்கப்படும் 25 வயது லோ சின் கியாங் நேற்று நீதிமன்றத்தில் தன் குற்றத்தை மறுத்துள்ளார். நீதிமன்றத்தில் லோ தனது குற்றத்தை ஒப்புக்கொள்ளாத நிலையில் அவருக்கு முதலில் 30,000 ரிங்கிட் ஜாமீன் தொகை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் தரப்பு வழக்கறிஞர் லோவின் குறைந்த வருமானத்தை காரணம் காட்டி குறைந்த ஜாமீன் தொகையை விண்ணப்பித்த போதும் நீதிமன்றம் 12,000 ரிங்கிட் ஜாமீன் தொகையை மட்டுமே அனுமதித்துள்ளது. தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படும் இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் கூடிய அபராதமும் விதிக்கப்படும் என்று நம்பப்படுகின்றது. சனிக்கிழமை முதல் KTM பயணிகள் ETS அட்டவணைகள் தற்காலிக மாற்றங்களுக்கு உட்படும். கெப்போங் மற்றும் சாலக் செலத்தான் வழித்தடத்தில் வரும் சனிக்கிழமை தொடங்கி 3 நாட்களுக்கு சமிக்ஞை பராமரிப்பு பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் கிளான் பள்ளத்தாக்கில் KTM கம்யூட்டர் ரயில் சேவையும் ETS ரயில் சேவையும் தற்காலிக அட்டவணை மாற்றத்தை சந்திக்கும் என KTMP நிறுவனம் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. இவ்வகையில் புலாவ் செபாங், பத்துகேவ்ஸ் புலாவ் செபாங் மற்றும் தஞ்சோங் மாலிம் KL சென்ட்ரல் தஞ்சோங் மாலிம் ஆகிய கம்யூட்டர் ரயில் வழித்தடங்களுக்கான சேவைகளில் 50 நிமிடங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். இவ்வேளையில் சனிக்கிழமைக்கான ETS ரயில் சேவை மாற்றமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடாங் பெசார் செகாமத் மற்றும் பட்டர்வர்த் செகாமத் வரைக்குமான பயணங்களுக்கான பிளாட்ஃபார்ம் மாற்றங்கள் KL சென்ட்ரல் மற்றும் கோலாலம்பூர் ரயில் நிலையங்களை உட்படுத்தியிருக்கும். ETS தாமதம் குறித்து பயணிகளுக்கு SMS வழியாக தகவல் தெரிவிக்கப்படும். ரபிசி மற்றும் நிக் நஸ்மி அமைச்சர் பதவியில் இருந்து விலகல். ரபிசி அதை அடுத்து நிக் நஸ்மி அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த 2வது PKR அமைச்சர். இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அகமது தனது ராஜினாமாவை சமர்ப்பித்துள்ளார். ஜூலை 4 அவரது பதவிக்காலத்தின் கடைசி நாளாகும். நேற்று ஒரு அறிக்கையில் நிக் நஸ்மி இன்று தொடங்கி ஜூலை 3 வரை விடுப்பில் இருப்பார் என்று கூறினார். ராபிசி ராம்லி பொருளாதார அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த சத்யாவங்சா MP-யின் ராஜினாமா வந்துள்ளது. உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட SDPM தேர்வு கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக். மலேசிய கல்வி சான்றிதழுக்கு பிறகு மாணவர்கள் தங்கள் படிப்பை தொடர உலக அளவில் இருக்கும் 2000க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரம் பெற்ற படிவம் 6 முக்கிய தேர்வாக இருக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் கூறியுள்ளார். மலேசிய கல்வி ப்ளூ பிரிண்ட் 2013 முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான திட்டங்களில் படிவம் 6இன் மறு பெயரிடுதலும் ஒன்றாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கல்விக்கான தொடர்ச்சி மற்றும் சமத்துவ அணுகலை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் 2025 முதல் 6ஆம் படிவ மாணவர்களுக்கு ஆரம்ப பள்ளி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் என்று ஃபட்லினா குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் 2029 வரை தொடரும் என்றும் அதன் மொத்த செலவு 2.9 மில்லியன் ரிங்கிட் என்றும் துன் சையத் ஷேக் பார்பரா இடைநிலை பள்ளியின் உதவித்தொகை திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் இப்போது ஐபேடில் பதிவிறக்கம் செய்ய முடியும். வாட்ஸ்அப் தனது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஐபேட் செயலியை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. எங்கள் மிகப்பெரிய கோரிக்கைகளில் ஒன்றாக வாட்ஸ்அப் இப்போது ஐபேடிலும் கிடைக்கிறது என்பதை அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அந்த நிறுவனம் தனது வலைப்பதிவில் அறிவித்துள்ளது. ஐபேட் மாடலில் கிடைக்கக்கூடிய ஐபேடிற்கான வாட்ஸ்அப் மெசஞ்சர்
லைவ் மற்றும் ஸ்டேஜ் மேனேஜர் உட்பட பல அம்சங்களில் அது ஆதரிக்கிறது. இது பயனர்கள் பல ஆப் செயலிகளை திட்டமிடவும் மற்றும் மாறவும் அனுமதிக்கிறது. பயனர்கள் 32 பேர் வரை குழு வீடியோ அல்லது ஆடியோ அழைப்புகளை செய்யலாம். வாட்ஸ்அப் ஆப்பிள் துணை கருவிகள் மேஜிக் கீபோர்ட் மற்றும் ஆப்பிள் பென்சிலுடனும் வேலை செய்யும் என்று அவர் மேலும் கூறியுள்ளது. ரபிசி மற்றும் நிக் நஸ்மியின் பதவி விலகல் வெறும் அரசியல் நாடகமே. பெர்டத் சஞ்சீவன் தாக்கு. அமைச்சரவையில் இருந்து விலகுவதாக டத்துஸ்ரீ ரபிசி ரம்லியும் நிக் நஸ்மியும் அறிவித்திருப்பது வெறும் அரசியல் நாடகமே. இது ஒரு மதிக்கத்தக்க முடிவோ அல்லது அதிர்ச்சி அடைய வேண்டிய விஷயமோ அல்ல என பெர்ஜத் கட்சியின் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பெர்ஜக்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் கூறியுள்ளார். ஒருவேளை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனதே எனது மனம் வெம்பி இருவரும் பதவி விலகி இருந்தால் பாராட்டலாம். ஆனால் கட்சி தேர்தலில் பேராளர்களால் நிராகரிக்கப்பட்டதால் விளைந்த பதவி விலகல் இது. அதோடு மக்களின் அனுதாபம் தேடும் முயற்சியும் கூட. அடுத்த பொது தேர்தலுக்கு இப்போதே ஆதரவு திரட்டுவதற்கான ஒரு யுக்தியே இது. மக்களை பற்றி சிதைக்காமல் அரசியல் ஆதாயத்தை தேடும் முயற்சி என சஞ்சீவன் சாடினார். அம்னோ இளைஞர் தலைவர் அனைத்து மலேசியர்களுக்கும் தலைவராக மாற வேண்டும். அம்னோ இளைஞர் தலைவரை அனைத்து மலேசியர்களுக்கும் தலைவராக மாறுமாறு ஆயர்கெரோ சட்டமன்ற உறுப்பினர் கிர்க் சி சவால் செய்ததை அடுத்து டாக்டர் அக்மல் சாலே ஆயர்கெரோ சட்டமன்ற உறுப்பினர் கெர்ச்சிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். அக்மல் பல்வேறு பின்னணிகளை சேர்ந்த தனது தொகுதி மக்களுக்கு அவர்களின் தோல், நிறம், இனம் அல்லது மதம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் சமமாக உதவிய விதத்தை மேற்கோள் காட்டிதான் ஏற்கனவே அனைத்து இனங்களுக்கும் ஒரு தலைவராக இருப்பதாக கூறினார். சீனர்கள் அல்லது இந்தியர்களுடன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையில் அவர்களின் இனத்தை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் சமமாக உதவுகிறேன் என்று அவர் பேஸ்புக்கில் வெளியிடப்பட்ட வீடியோவில் கூறினார். எனது பிரச்சனை என்னவென்றால் சில தலைவர்கள் எனது மதத்தையும் எனது இனத்தையும் தொந்தரவு செய்ய முயற்சிக்கிறார்கள். அத்தகைய தலைவர்களிடம் இருந்து எனது மதத்தையும் இனத்தையும் நான் பாதுகாக்கவில்லை என்றால் நான் ஒரு கோழையாக இருப்பேன். குறுகிய மனப்பான்மை கொண்ட தலைவர்களுடன் எனக்கு பிரச்சனைகள் உள்ளன. அவர்கள் நாம் பகிர்ந்து கொள்ளும் இன நல்லிணக்கத்திற்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளனர் என்று மலாக்கா நிர்வாக கவுன்சிலர் கூறினார். சமூக ஊடகங்களை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தும் கும்பல் கைது. சமூக ஊடக செயலிகள் வாயிலாக போதைப் பொருட்களை பொட்டலமிட்டு விநியோகம் செய்யும் கும்பலை ஜொகூர் போலீஸ் முறியடித்துள்ளது. மே 20, 21 தேதிகளில் ஜொகூர் போலீசின் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு துறை மேற்கொண்ட சோதனையில் அக்கும்பல் சிக்கியது. முதல் சோதனையில் 32 வயது உள்ளூர் ஆடவரும் 29 வயது வியட்நாமிய பெண்ணும் கைதானதாக ஜொகூர் போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் கூறினார். அவர்களில் காருக்குள்ளிருந்து ஷாபு, கெத்தமைன், ஏரமின் 5 வகை போதைப் பொருள் பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக ரேடர்ஸ் எனப்படும் தொடர் தரை வீடொன்றின் 2வது சோதனை நடத்தப்பட்டது. இதில் அதே கும்பலை சேர்ந்த ஒரு பெண் உட்பட 5 வியட்நாமியர்கள் கைதாகினர். போதைப் பொருள் சேமிப்பு கிடங்காக அவ்வீடு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. மொத்தமாக 1.23 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தவிர 3 கார்கள், 2 மோட்டார் சைக்கிள்கள், 9,320 ரிங்கிட் ரொக்கம், 34,453 ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு நகைகள் உள்ளிட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர்கள் அனைவரும் ஜூன் 2 தேதி வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கங்கள், நிறுவனங்கள், தனிநபர்கள் மீது அவதூறு வழக்கு தொடுப்பதை தடுக்க வேண்டும். முன்னாள் நீதிபதி. அரசாங்கங்களும் நிறுவனங்களும் அவதூறு வழக்குகளை தாக்கல் செய்வதை தடுக்க அவதூறு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர பார் கவுன்சில் வலியுறுத்த வேண்டும் என்று ஓய்வு பெற்ற கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி ஒருவர் நேற்று பரிந்துரைத்தார். கோலாலம்பூரில் நடந்த ஒரு மன்றத்தில் ஹர்மந்தர் சிங் தலிவால் கூறுகையில் அவதூறு சட்டம் தனிநபர்களுக்கு மட்டுமே என்று கூறினார். ஏனெனில் நற்பெயர் ஆரம்பத்தில் மரியாதை மற்றும் நல்ல பெயரை பற்றியது. அவதூறு சட்டத்தில் பின்னணியில் உள்ள வரலாற்றை மேற்கோள் காட்டி சாதாரண மக்கள் தங்கள் கௌரவத்தை மீட்டெடுக்க எங்கு சாகும் வரை போராட வேண்டுமோ அங்கு சென்று போராடுவார்கள் என்று அவர் கூறினார். அவதூறு சட்டம் அப்படித்தான் உருவானது. 1894 ஆண்டுதான் நிறுவனங்கள் எப்படியோ உள்ளே நுழைந்து தங்கள் நற்பெயருக்கு அவதூறு ஏற்பட்டதாக கூற தொடங்கின. எனவே நிறுவனங்கள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும், தனிநபர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் என்று அவர் கூறினார்.